எழுந்திரு, விழித்திரு. இலக்கை அடையும் வரை நின்று விடாதே. இந்த உலகம் பலவீனமான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளாது. வலிமையான மனங்களுக்கே வழி திறக்கும். பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை உணராத வாழ்க்கை ஒரு இருள் போல கடந்து போகும். உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தி ஒரு மலை போல உயரமானது, ஒரு கடல் போல ஆழமானது. அதை வெளிப்படுத்தும் திறன் உன்னிடமே உள்ளது. அதை மறுக்கும் மனமும் உன்னிடமே உள்ளது. உன்னை பலவீனமாக நினைக்கும் அந்த எண்ணமே உன் முதல் எதிரி. உன்னை வலிமையானவன் என்று நம்பும் அந்த நம்பிக்கையே உன் முதல் வெற்றி. பயம் அது ஒரு நிழல். அதை நீ ஏற்றுக்கொண்டால் அது பெரிதாகும். அதை எதிர்கொண்டால் அது மறைந்து போகும். தோல்வி அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். அது ஒரு புதிய ஆரம்பம். விழுந்தால் எழு, மீண்டும் விழுந்தால் மீண்டும் எழு. உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. நல்ல எண்ணங்கள் விதைப்பட்டால் வெற்றி என்ற மரம் வளரும். சந்தேகம் விதைக்கப்பட்டால் தோல்வி என்ற நிழல் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு எண்ணத்தை தேர்வு செய், அதை உயிராக மாற்று, அதை சுவாசமாக மாற்று. அதற்காக உழை. அந்த ஒரு எண்ணம் ஒரு நாள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நேரம் அது ஒரு பொக்கிஷம். அதை வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் ஒரு இழப்பாக மாறும். இன்றே தொடங்கு, இப்போதே தொடங்கு. காத்திருக்கும் நேரம் இல்லை. சிறிய முயற்சிகளை இகழாதே. சிறிய தீப்பொறிதான் பெரிய தீயை உருவாக்கும். அதேபோல் சிறிய தன்னம்பிக்கைதான் பெரிய வெற்றியை உருவாக்கும். உன் மனதை கட்டுப்படுத்து. அதுதான் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். மனம் வென்றால் உலகம் வெல்ல முடியும். உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை. வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. இரவு பகலாக உழைத்தால் கனவுகள் நனவாகும். சோதனைகள் வருவது தவிர்க்க முடியாதது, ஆனால் அதை கடக்க முடியும். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாறட்டும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சக்தியாக மாறட்டும். உன்னை நீயே சந்தேகப்படாதே. அது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. நம்பிக்கை அது ஒரு தீ. அதை அணைக்காமல் காப்பாற்று. அந்த தீயே வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். உலகம் மறுத்தாலும் உள்ளம் நம்பினால் வெற்றி நிச்சயம். இன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு நாளை ஒரு வரலாறு ஆகலாம். உன் வாழ்க்கை ஒரு அரிய வாய்ப்பு. அதை வீணாக்காதே. எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயர்வாகும். செயல்கள் தெளிவாக இருந்தால் வெற்றி நெருங்கும். ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் பார்த்து வியக்கும் அளவுக்கு உயர முடியும். அதற்கான சக்தி உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. அதை உணர், அதை எழுப்பு, அதை வெளிப்படுத்து. விழித்த கண்கள் மீண்டும் மூடாதே. தொடங்கிய பாதை நடுவில் நிற்காதே. உன் உள்ளத்தில் எழுந்த அந்த தீப்பொறி மீண்டும் சாம்பலாக விடாதே. அந்த தீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய வந்தது. அதை பாதுகாத்து வளர்த்து கொண்டு செல். சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எப்போதும் உன் விருப்பத்திற்கு அமையாது. ஆனால் உன் மனநிலை உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நிலையை மாற்ற முடியாவிட்டாலும் நினைப்பை மாற்ற முடியும். நினைப்பை மாற்றினால் வாழ்க்கை திசை மாறும். ஒரு கல் பாதையில் கிடந்தாலும் அது தடையாக இருக்கலாம். அதே கல் ஒரு படியாகவும் மாறலாம். அதை எப்படி பயன்படுத்துவது என்பது உன் பார்வையில் உள்ளது. தோல்வி ஒரு சுவர் அல்ல, ஒரு கதவு. அதை தட்டத் துணிந்தால் அது திறக்கும். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை காத்திருக்க முடியாது. நேரத்தை பிடித்து பயன்படுத்துபவனே வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்ததை நினைத்து நின்று விடாதே. இன்று செய்ய வேண்டியது மீது கவனம் செலுத்து. நம்பிக்கை கொண்ட மனம் ஒரு அசைக்க முடியாத கோட்டை. அதில் சந்தேகம் புக முடியாது, பயம் நிலைக்க முடியாது. அந்த கோட்டையை கட்டுவது உன் எண்ணங்களால் தான். நல்ல எண்ணங்களை சேர்த்து கட்டு. வலிமையான மனதை உருவாக்கு. உன் வாழ்க்கை மற்றவர்களின் கருத்தால் நிர்ணயிக்கப்படக்கூடாது. உன் உள்ளத்தின் குரல்தான் உன் வழிகாட்டி. அதை கேள், அதை பின்பற்று. அது ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. முயற்சி செய்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு முன்னேற்றம். அது சிறியது என்று எண்ணாதே. நீர்த்துளிகள் சேர்ந்துதான் ஒரு பெருங்கடலாகிறது. அதேபோல் சிறிய முயற்சிகள் சேர்ந்துதான் பெரிய வெற்றியை உருவாக்கும். உழைப்பின் வலி தற்காலிகம், ஆனால் வெற்றியின் மகிழ்ச்சி நிரந்தரம். ஒரு புதிய வலிமையை உருவாக்குகிறது. உள் சக்தி அது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல, அது உள்ளே இருக்கிறது. அதை உணர வேண்டும். அதை உணர்ந்த நொடியிலிருந்து வாழ்க்கை மாற்றம் ஆரம்பிக்கும். மனம் சோர்ந்தாலும் இலக்கு சோர்ந்து விடக்கூடாது. உடல் களைத்தாலும் முயற்சி களைத்து விடக்கூடாது.
முன்னேறும் எண்ணம் இருந்தால் பாதை தானாக உருவாகும். உன் வாழ்க்கை ஒரு எழுத்து அல்ல, ஒரு காவியம். அதை சிறப்பாக எழுதுவது உன் கையில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரி. அதை அர்த்தமுள்ளதாக மாற்று. பயம் வந்தால் அதை ஓர் அறிகுறியாக கண்டு அந்த வழியில் முன்னேறு. ஏனெனில் அங்கேதான் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. உள்ளத்தின் அமைதி, அதுவே உண்மையான சக்தியின் அடித்தளம். வெளியில் எத்தனை சத்தம் இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருந்தால் முடிவுகள் தெளிவாகும். அமைதியான மனம் ஒரு கூர்மையான வாள் போன்றது. அது சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க உதவும். எண்ணங்கள் ஓடும் நதி போல. அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது எல்லாவற்றையும் அடித்து செல்லும். ஆனால் அதை வழிநடத்தினால் அது வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். அதனால எண்ணங்களை கவனித்து காப்பாற்று. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அது வளர்ந்தால் அது பழம் தரும். எந்த விதையை விதைக்கிறாய் அதே வாழ்க்கையில் கிடைக்கும். உள்ளத்தின் குரல், அது எப்போதும் மெதுவாக பேசும். அதை கேட்க அமைதி தேவை. அதை புரிந்து கொள்ள தெளிவு தேவை. அந்த குரல் ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்களை ஒன்றொன்றாக நீக்கிவிடு. சந்தேகம் அதிகமான இடத்திலே நம்பிக்கை வளராது. நம்பிக்கை இல்லாத இடத்துல வெற்றி தங்காது. அதனால நம்பிக்கையை வளர்த்து காப்பாற்று. மனம் ஒரு கண்ணாடி. அதில் என்ன காட்டுகிறாயோ அதே பிரதிபலிக்கும். அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பு. அது நல்ல வாழ்க்கையை பிரதிபலிக்கும். தோல்வி வந்தால் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். அதிலிருந்து கற்றுக்கொள். மீண்டும் முன்னேறு. மற்றவர்களின் வேகத்தோடு ஒப்பிடப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனி பாதை, தனி நேரம். அதை மதித்து முன்னேறு. அவசரம் அது தவறுகளை உருவாக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய். அது வெற்றியை உருவாக்கும். சிறிது சிறிதாக முன்னேறு. ஆனால் நிறுத்தாமல் முன்னேறு. நிறுத்தம்தான் உண்மையான தடையாகும். முயற்சி இருக்கும் வரை வாழ்க்கை முன்னேறும். உள்ளத்தின் உறுதி, அது ஒரு மலை போன்றது. அதை எதுவும் அசைக்க முடியாது. அந்த உறுதியை உருவாக்குவது நினைப்புகள், பழக்கங்கள், செயல்கள். அதை சரியாக கட்டமைத்து வளர்த்து கொள். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் அதே வாழ்க்கையை மாற்றும். முடியாது என்ற எண்ணம் வந்தால் அதை உடனே மாற்று. அதற்கு பதிலாக முயற்சி செய்கிறேன் என்று நினை. அந்த ஒரு மாற்றமே வாழ்க்கையின் திசையை மாற்றும். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் சக்தி, அது அளவிட முடியாதது. அதை உணர்ந்தால் போதும். அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர மனம் தெளிவாக இருக்க வேண்டும். உடல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். செயல் தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வழியை காட்டும். அதை கவனித்து பார்த்தால் அதில் மறைந்திருக்கும் வாய்ப்புகள் தெரியும். பயம் ஒரு சிக்னல். அது இங்கே வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறது. அதை பின்பற்று. அதை எதிர்கொள். அங்கேதான் முன்னேற்றம் உள்ளது. உன் வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். அதை கற்றுக்கொண்டு முன்னேறு. கடந்ததை நினைத்து வருந்தாதே. அது ஏற்கனவே முடிந்தது. எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே. அது இன்னும் வரவில்லை. இப்பொழுது இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை உருவாக்கு. இந்த நொடி, அது மிக முக்கியமானது. இதை சரியாக பயன்படுத்தினால் முழு வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை தீயாக எரிந்தால் இருள் நிலைக்காது. முயற்சி தொடர்ந்திருந்தால் வெற்றி தானாக வரும். இந்த 3 உண்மைகள் வாழ்க்கையை மாற்றும் 3 தூண்கள். அதை பிடித்து நிற்கும் வரை தோல்வி தங்காது. சோர்வு வந்தால் சிறிது ஓய்வு எடு. ஆனால் பாதையை விட்டு விலகாதே. உள்ளத்தில் இருக்கும் தீ, அதை எப்போதும் உயிருடன் வைத்திரு. அதுதான் உன்னை இயக்கும் சக்தி. அதுதான் உன் வழிகாட்டி. ஒழுக்கம், அதுவே உயர்வின் முதற்கல். உள்ளத்தில் எழும் எண்ணங்களை செயலாக மாற்றும் சக்தி ஒழுக்கத்தில்தான் உள்ளது. முயற்சி இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அது நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் தீவிரமாக உழைப்பது முக்கியமில்லை. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உழைப்பதே முக்கியம். தொடர்ச்சி, அதுவே வெற்றியின் ரகசியம். சிறிய செயல்களை தொடர்ந்து செய்தால் பெரிய மாற்றங்கள் நிகழும். ஒரு நாளில் எதுவும் மாறாது. ஆனால் தினமும் செய்யும் செயல்கள் ஒரு நாள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அதனாலே இன்றைய நாளை அலட்சியப்படுத்தாதே. இந்த நாளே நாளைய வெற்றியின் அடித்தளம். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை வீணாக்காமல் நோக்கத்துடன் தொடங்கு.
உன் செயல்களுக்கு ஒரு திசை இருக்க வேண்டும். அதுதான் உன்னை இலக்கிற்கு கொண்டு செல்லும். திசை இல்லாத முயற்சி சோர்வை மட்டும் தரும். திசை கொண்ட முயற்சி வெற்றியை தரும். உன் நாளை திட்டமிடு. உன் நேரத்தை கட்டுப்படுத்து. நேரத்தை கட்டுப்படுத்துபவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு அல்ல, அது சுதந்திரத்திற்கு வழி. சிலவற்றை தியாகம் செய்தால்தான் பெரிய விஷயங்களை அடைய முடியும். உடனடி சுகத்தை விட்டுவிட்டு நீண்ட நாள் வெற்றியை தேர்வு செய். அந்த தேர்வே வாழ்க்கையின் திசையை மாற்றும். உன் பழக்கங்கள் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நல்ல பழக்கங்கள் உயர்வை தரும். கெட்ட பழக்கங்கள் சிதைவை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிது நல்ல பழக்கங்களை சேர்த்துக்கொள். அது ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். உழைப்பை ஒரு கடமையாக பார்க்காதே, அதை ஒரு வாய்ப்பாக பாரு. உன் திறனை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு, உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு. சோர்வு வந்தால் ஓய்வு எடு, ஆனால் வழியை மாற்றாதே. ஒரு நாள் ஓய்வு எடுத்தாலும் இலக்கை மறக்காதே. அது உன் முன்னேற்றத்தை தக்க வைத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் வேண்டும். அதுதான் தொடர்ச்சியான வளர்ச்சி. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து தாழ்ந்து போகாதே. அது ஒரு ஊக்கமாக இருக்கட்டும். அவர்களின் பயணம் அவர்களுடையது, உன் பயணம் உன்னுடையது. அதை மதித்து உன் வேகத்தில் முன்னேறு. பொறுமை அது ஒரு பெரிய சக்தி. அவசரப்படாமல் நிதானமாக தொடர்ந்து செய். வெற்றி விரைவாக வராது, ஆனால் வந்த பிறகு அது நிலைத்து நிற்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒழுக்கத்தை சோதிக்கும். அந்த நேரத்துல விட்டுவிடாமல் தொடர்ந்தால் அதே உண்மையான வெற்றி. உன் மனதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஏன் இதை செய்கிறாய், எதற்காக உழைக்கிறாய்? அந்த காரணம் தெளிவாக இருந்தால் எந்த தடையும் தடுக்க முடியாது. சில நேரங்களில் முடியாதது போல தோன்றும். அந்த நேரங்களில் மீண்டும் நினை, எதற்காக தொடங்கினாய்? அந்த நினைவே மீண்டும் எழுப்பும். ஒழுக்கம் என்பது வெளிக்கட்டுப்பாடு அல்ல, உள்கட்டுப்பாடு. உள்ளம் சொல்லும் சரியானதை செயலில் காட்டுவது, அதுதான் உண்மையான ஒழுக்கம். ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது, அதற்கான வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும். அது தினசரி செயல்களில் உருவாகும். தினமும் எழும் நேரம், தினமும் செய்யும் உழைப்பு, தினமும் கட்டுப்படுத்தும் மனம், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான மனிதனை உருவாக்கும். சோதனைகள் வந்தால் அது உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை உறுதிப்படுத்த வருகிறது. அதை கடந்து செல்லும் போது உன் மனம் வலிமையாகும். அந்த வலிமைதான் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கை ஒரு கட்டமைப்பு. அதை மெதுவாக, தொடர்ச்சியாக, வலிமையாக கட்டு. அவசரமாக கட்டினால் அது சிதறும். ஆனால் ஒழுக்கத்துடன் கட்டினால் அது நிலைத்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றி, அது நம்பிக்கையை வளர்க்கும். நம்பிக்கை வளர்ந்தால் முயற்சி அதிகரிக்கும். முயற்சி அதிகரித்தால் வெற்றி நெருங்கும். இந்த சுழற்சியை உருவாக்கு. அதை தொடர்ச்சியாக வைத்திரு. உள்ளத்தில் இருக்கும் உறுதி செயலில் வெளிப்பட வேண்டும். அதுவே வாழ்க்கையை மாற்றும். அசைக்க முடியாத மனம், அதுவே உண்மையான வலிமை. வெளி உலகம் எத்தனை தடைகளை வைத்தாலும் உள்ளம் உறுதியானால் அது அனைத்தையும் கடந்து செல்லும். உறுதி என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். ஒரு முறை எடுத்த தீர்மானம் நிலைத்திருந்தால் வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்று. சில நேரங்களில் பாதை மிகவும் கடினமாக தோன்றும். எல்லாம் எதிராக இருக்கிறது போல உணரப்படும். அந்த நேரங்களில்தான் உண்மையான மனவலிமை தேவை. விட்டுவிட வேண்டும் என்று தோன்றும் அந்த நொடி, அதே வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் நொடி. அதனால் அந்த நொடியை கடந்து செல். மீண்டும் ஒரு அடியை எடு. அந்த ஒரு அடி வாழ்க்கையை மாற்றக்கூடும். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அது அளவில்லாதது. அதை நம்பினால் எந்த எல்லையும் இல்லை. அதை சந்தேகித்தால் சிறிய தடையும் பெரியதாக தோன்றும். அதனால் சந்தேகத்தை விட்டுவிடு. நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் எண்ணங்கள் உன் உலகத்தை உருவாக்குகிறது. நீ நினைப்பதை விட நீ அதிகம் செய்ய முடியும். அதை நிரூபிக்க முயற்சி தேவை. தொடர்ந்து முயற்சி, தொடர்ந்து முன்னேற்றம். அதுவே உன்னை வேறுபடுத்தும். வெற்றி பெறும் மனிதன் மற்றவர்களை விட சிறந்தவன் அல்ல. அவன் விடாமுயற்சி கொண்டவன். அவன் நிறுத்தாமல் முயற்சி செய்பவன். அதனால்தான் அவன் உயர்கிறான். ஒவ்வொரு நாளும் சிறிது வலிமையாக மாற வேண்டும். மனதில், செயலில், ஒழுக்கத்தில். இந்த மூன்றிலும் வளர்ச்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். பயம் வந்தால்
அதை ஒரு சோதனையாக பார்க்க வேண்டும். அதை கடந்து சென்றால் புதிய நிலை கிடைக்கும். அதனால பயத்தை எதிர்கொள். அது ஒரு கதவு. அதை திறந்தால் அடுத்த நிலை தொடங்கும். உன் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அரை மனதுடன் செய்யும் செயல்கள் அரை முடிவுகளை மட்டுமே தரும். முழு மனதுடன் செய், முழு வெற்றி கிடைக்கும். உன் கவனம் அது மிகவும் முக்கியம். எங்கு கவனம் செலுத்துகிறாயோ அங்கே வளர்ச்சி இருக்கும். அதனால கவனத்தை சரியான இடத்தில் வை. வெற்றியில் கவனம் வை, வளர்ச்சியில் கவனம் வை. பிரச்சனையில் மட்டும் கவனம் வைத்தால் அது பெரிதாகும். தீர்வில் கவனம் வைத்தால் அது வளர்ச்சி தரும். ஒவ்வொரு சோதனையும் ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தினால் அது முன்னேற்றமாக மாறும். உன் மனதை வலிமையாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய ஆயுதம். உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்களை ஒன்றொன்றாக நீக்கு. அதற்கு பதிலாக நம்பிக்கையை நிரப்பு. நம்பிக்கை வளர்ந்தால் சக்தி அதிகரிக்கும். சக்தி அதிகரித்தால் செயல் வலிமையாகும். செயல் வலிமையானால் வெற்றி நெருங்கும். இந்த சுழற்சியை உருவாக்கு. அதை உடைக்காதே. தொடர்ந்து செய். தொடர்ந்து வளரு. சில நேரங்களில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். அது உண்மையல்ல. அந்த நேரத்தில் கூட உள்ளத்தில் மாற்றம் நடக்கிறது. அது வெளியில் தெரிய சிறிது நேரம் தேவை. அதனால் பொறுமையுடன் முன்னேறு. வெற்றி தாமதமாகலாம், ஆனால் அது தவிர்க்க முடியாதது. உன் முயற்சி நின்றுவிடாத வரை வெற்றி நின்றுவிடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் அதே வாழ்க்கையை மாற்றும். நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை பாரு. அது உனக்கு உற்சாகம் தரும். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதையும் பாரு. அது உனக்கு நோக்கம் தரும். இந்த இரண்டு எண்ணங்களும் சேர்ந்து உன்னை முன்னேற்றும். உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, ஒரு உருவாக்கம். அதை அழகாக உருவாக்கு. இலக்கை அடையும் வரை நின்று விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி நிச்சயம்.